ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாஸ்டர் மனோ. நான் உங்கள் மானசா. தேக்கு அப்படின்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது வீட்டுக்கு தேவையான கதவு, ஜன்னல் அல்லது கட்டில் செய்யறதுக்கு உதவக்கூடிய உறுதியான மரம் தான். ஆனா இந்த பிரம்மாண்ட மரத்துக்கு உள்ள ஒரு மருத்துவ களஞ்சியமே ஒளிஞ்சிருக்குன்னா உங்களுக்கு தெரியுமா? இது மரமாக மட்டுமல்ல, மருந்தாகவும் மாறும் தேக்கு மரப்பூ. தேக்கு மரத்தோட இலை, பட்டை, வேர் மட்டுமல்ல, அதோட பூக்களும் பல நோய்களை குணப்படுத்தக்கூடிய சக்தியை கொண்டது. இன்னைக்கு நாம சித்த மருத்துவத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தேக்கு பூவோட அரிய மருத்துவ பயன்களை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். இதோ நீங்க பாக்குறது தேக்கு மரத்தோட பூக்கள். இது மரம் முழுக்கவும் கொத்து கொத்தா வெள்ளை அல்லது லேசான மஞ்சள் நிறத்துல பூத்திருக்கும். இந்த தேக்கு பூக்கள் மிகச்சிறந்த சிறுநீர் பெருக்கி, அதாவது டயோரிட்டிக். சிறுநீர் பாதையில ஏற்படக்கூடிய தொற்று, எரிச்சல் அல்லது சிறுநீர் சரியாக பிரியாத பிரச்சனை உள்ளவங்க இந்த பூக்களை கஷாயம் செஞ்சு குடிச்சா நல்ல பலன் கிடைக்கும். இரண்டாவதா, பித்தத்தை தணிக்கும். அதிகப்படியான பித்தத்தால ஏற்படுகிற வாந்தி, மயக்கம், உடல் சூடு மற்றும் தலை சுற்றலுக்கு தேக்கு பூக்கள் ஒரு சிறந்த மருந்து. இந்த பூக்களோட சாற்றை குடிக்கிறது மூலமா பித்தத்தை சமநிலைப்படுத்த முடியும். மூன்றாவதா, சரும நோய்கள் மற்றும் தலைமுடிக்கு சிறந்தது. ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். இந்த பூக்களோட சாறு அல்லது பூவிலிருந்து எடுக்கப்படக்கூடிய எண்ணெயை தோல் அலர்ஜி, ஸ்கேபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அரிப்பு இருக்கிற இடத்துல தடவி வந்தா சீக்கிரம் குணமாகும். அதோட தேக்குப்பூ எண்ணெய் முடி வளர்ச்சியை தூண்டவும், புழுவெட்டு பிரச்சனையை சரி செய்யவும் பாரம்பரியமா பயன்படுத்தப்படுது. இதை எப்படி பயன்படுத்தணும்னா, தேக்குப்பூ கஷாயம். ஒரு கைப்பிடி அளவு சுத்தமான தேக்கு பூக்களை எடுத்துக்கோங்க. அதை 1 டம்ளர் தண்ணியில போட்டு பாதி அளவு ஆகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி வடிகட்டி குடிங்க. தேக்கு பூக்களை நல்லெண்ணெயில இட்டு காய்ச்சி அந்த எண்ணெயை தேய்த்து வந்தால் தோல் நோய்கள் குணமாகும். இப்படி தேக்கு அப்படிங்கிற ஒரு வலுவான மரத்துல இவ்வளவு மென்மையான மருத்துவ குணங்கள் இருக்கிறது ஆச்சரியம் தானே. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. மேலும் ஹெல்த் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுக்க மாஸ்டர் மனோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.